ஓகே மேடம், வணக்கம் மேடம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? மேடம், புல்வாமா தாக்குதல் நடந்த போது மேடம் ஜம்மு காஷ்மீருடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர் விஜயகுமார் ஐபிஎஸ். அவர் தமிழ்நாட்டில் டிஜிபியா கூட இருந்தவர். நீங்க எல்லாரும் பத்திரிகைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 800 கிலோ ஆர்டிஎக்ஸோட இந்த பிளாஸ்ட் நடந்துருச்சு, இந்த அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போது அவர் தான் பத்திரிகையாளர்களை சந்தித்து சொன்னாரு, 800 கிலோ 1000 கிலோ எல்லாம் கிடையாது, 300 கிலோ ஆர்டிஎக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ஐஏ இந்த கேஸை இன்னைக்கும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க மேம். இதுல பல அடுக்குகளாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல இந்த 300 கிலோ ஆர்டிஎக்ஸ் அவங்க வெடிமருந்தை எப்படி தயாரிச்சாங்க, அந்த இம்ப்ரவைஸ்டு டிவைஸை அவங்க எப்படி ரெடி பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு என்ஐஏ ஃபைல் பண்ணியிருக்கிற சார்ஜ் ஷீட்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, இந்த வெடிகுண்டை தயாரிப்பதற்கு அவங்க தேவையான அலுமினிய பவுடர் எல்லாம் எங்க இருந்து வாங்கினாங்க அப்படின்னா அமேசான்ல இருந்து வாங்கினாங்க அப்படிங்கிறது நான் சொல்லல, என்ஐஏ சொல்லி இருக்கக்கூடிய விவகாரம். நான் சார் அதை சொன்னதுனால நான் இந்த சம்பவத்தை சொல்றேன் மேம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் தொடர்ச்சியாக நடந்தது. இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே நடந்தது. இதெல்லாம் இந்த நாட்டில் பெரிய அளவில் பேசப்படலை. ஆனா இந்த சம்பவம் நடந்த பிறகும் கூட யாராவது எதுக்காகவாவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்களா இந்த அரசாங்கத்தில்? இந்த அரசாங்கத்தில் எதை பத்தியும் யாரை பத்தியும் கவலை. அவங்களுக்கு இப்போதைய தற்போதைய அஜெண்டா இதை எப்படி இந்து முஸ்லிம் பிரச்சனையாக மாற்றலாம் என்பதுதான் தற்போதைய அஜெண்டா. மற்றும் பீகார் எலெக்ஷன் அஜெண்டா. நிதிஷ்குமாரோடு சேர்ந்து மோடி அவர்கள் எப்படி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டுதான் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கோம். இந்திய அரசியல் வரலாறு அதிகபட்ச உச்சகட்ட பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பஹல்காம் எனக்கூடிய ஏரியா, இட்ஸ் யூனியன் டெரிட்டரி. இன்னைக்கு சிடபிள்யூசி மீட்டிங்ல கிளியரா ஸ்பெசிஃபைடா குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பர்டிகுலர் யூனியன் டெரிட்டரி, இந்த பர்டிகுலர் ஏரியா டைரக்டா யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியோட டைரக்ட் கண்ட்ரோல்ல வருது. ஸோ அதிகபட்சமாக இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இவ்வளோ டைட்டா இருக்கக்கூடிய ஏரியால வெரி சாரி டு சே ஒரு செக்யூரிட்டி ஆபீசருமே இந்த தாக்குதல்கள் நடக்கும்போது இல்ல அப்படிங்கறது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செயல். ஆர்டிகல் 370 பத்தி பேசுறாங்க, இஸ்லாமியர்கள் பத்தி பேசுறாங்க, இந்துக்கள் பத்தி பேசுறாங்க. இந்த பாஜக அரசு அங்க இருக்கக்கூடிய இறந்து விட்டவர்களுக்கு அவர்களுடைய பூத உடல்களுக்கு கிட்டத்தட்ட 26 பேர் இருந்திருக்கிறார்கள். அதில் எல்லா மதத்தை சார்ந்தவரும் உண்டு. அங்க இருக்கக்கூடிய லோக்கலைட்ஸ், அந்த போனி ரைடர்ஸ் சொல்லக்கூடிய அந்த லோக்கலைட்ஸ், போனிவாலாஸ் சொல்லக்கூடிய லோக்கலைட்ஸும் உண்டு. ரெட் கார்பெட் போட்டு நடந்து போய் நம்மளுடைய யூனியன் ஹோம் மினிஸ்டர் அங்க அஞ்சலி செலுத்துறார். சோசியல் மீடியால பாஜகவுடைய தலைவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து சதி செய்தது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இது எப்படி காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசூதிகளும் இந்த விஷயத்துக்கு ரொம்ப வருத்தம் தெரிவித்திருக்காங்க, கண்டோலன்ஸ் அறிவித்திருக்காங்க. மசூதிகள்ல அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. லோக்கல்ல அங்க வாழக்கூடிய லோக்கல் இஸ்லாமியர்கள் நம்மளது டூரிஸ்ட பாதுகாத்திருக்காங்க. ஒரு இந்து சகோதரி சோசியல் மீடியால பேட்டி கொடுக்குறாங்க. இவங்க சொல்றதெல்லாம் தவறான ஒரு தகவல். எங்களோட டிரைவரே ஒரு இஸ்லாமிய டிரைவர் தான். அவர் எங்களை பாதுகாக்கிறதுக்கு என்னோட உயிரையும் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிரைவர் தான் எங்களுக்கு இருந்தார் அப்படின்ட்டு. பாஜக ஒட்டு மொத்தமா எதையுமே ஓன் பண்றதுக்கு தயாரா இல்ல. தே வாண்ட் டு டிஸ்ஓன் எவ்ரி சிங்கிள் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாத்தையும் ஒரு டிஸ்ஓன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சூழல் இந்த நாட்டுல இருக்கு. அவங்களுக்குன்ட்டு ஒரு அஜெண்டா, ஒரு 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 பிசினஸ் மேன் கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில அஜெண்டாஸ் இருக்கும். பட் ஒரு பொலிட்டீஷியனா இருந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிள் மினிஸ்ட்ரி நம்ம நாடு தாக்கப்பட்டிருக்கு. இப்ப எப்படி இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் வரும்போது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு அத நீங்க ஒரு இதுவா பாக்குறீங்களோ அத மாதிரி இல்ல இது சிச்சுவேஷன். ஒரு நாடு நம்மளுடைய நாடு தாக்கப்பட்டிருக்கு. சிவிலியன்ஸ், நம்ம நாட்டுல வாழக்கூடிய சாதாரண பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்காங்க, இறந்திருக்காங்க. குழந்தைகள் தாய் தந்தை இழந்திருக்கு. கணவனை இழந்த 7 நாளே கல்யாணம் ஆகி கணவனை இழந்த ஒரு பெண் துடித்ததை நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 26 பேர் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பேர் சிவியரா இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. இதெல்லாம் நம்மளுடைய கவர்மெண்ட் எப்படி பாக்குது அப்படின்னா,
ஓகே. ஒரு கட்டத்துல வந்து சிவில் வார் நடத்துறோம் அப்படின்ட்டு சொல்றோம், பெருசா வந்து அட்டாக் பண்ண போறோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றோம். எல்லாம் சொல்றாங்க, நம்ம கவர்மெண்ட் சொல்லுது, எதிர்கட்சிகள் சொல்லுது, கூட்டணி கட்சிகள் சொல்லுது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதை வந்து எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம் அப்படிங்கறத மீறி வந்து நம்ம அந்த கடனை ஆற்ற வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும்போது இதை நீங்க வந்து ஒரு மத கலவரமாக மட்டுமே வந்து சித்தரிக்கக்கூடிய ஒரு விஷயம். எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னாரு, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க, இது வந்து எப்படி இந்து முஸ்லிம் இதுவா வந்து கொண்டு போறாங்க அப்படின்ட்டு. இதை இப்படிதான் நம்ம பாக்கணுமா? இதையும் கடந்த நம் நாடு, நம் தேசம், நம் ரத்தம் அப்படின்ட்டு பாக்கணுமா, இல்ல இதை எப்படி பாக்கணும்? அப்துல் கலாம் ஆசாத் மறந்து விட்டதா? எந்த ராஜ்யசபா, எந்த பார்லிமெண்ட்ல இருந்து நீங்க வக்ஃப்க்கு எதிராக சட்டம் இயற்றுகிறீர்களோ, எங்க உட்கார்ந்து நீங்க ஒரு ராஜ்யசபா எம்பி, ஒரு லோக்சபா எம்பி கூட இஸ்லாமிய எம்பி இல்ல உங்களோட கேபினெட்ல, ஒரு மினிஸ்ட்ரியில கூட உங்களுக்கு ஒரு இஸ்லாமிய எம்பி இல்ல. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஃபக்ருதீன் அலி அஹமதோட, நம்ம நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் முஸ்லிம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட இது இருக்கு, கல்லறை இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்து விட்டோமா? எங்க போய் கொண்டிருக்கிறது நம் நாடு? யாரிடம் சிக்கி கொண்டிருக்கிறோம்? ஒரு RSS சித்தாந்தவாதிகளிடம் நாம் சிக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு புரியுது. நாட்டுக்குள்ள பிரச்சனை நடக்கும்போது நீங்க புல்டோசரை கொண்டு வந்து ஏத்துறீங்க, இஸ்லாமியர்கள் மேலும் சிறுபான்மையினர்கள் மேலும். கிறிஸ்துவர்களுக்கு எதிராக ஈஸ்டர் அப்ப போய் ஜெயராம் ஹேராம் சொல்லிட்டு கோஷம் போடுகிறீர்கள். சண்டிகர்ல குட் ஃப்ரைடேக்கு லீவ் கொடுக்க மாட்டேன்றீங்க. மகாராஷ்டிரால ஜெயின் சமூகத்தினரிடையே பிரச்சனைகளை உருவாக்குகிறீர்கள். உங்களுடைய டார்கெட் வந்து பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டடா? இந்தியால நீங்க இதெல்லாம் பண்றீங்க அரசியல் ஆதாயத்துக்காக. உலக அளவுல நம் நாடு தாக்கப்படும் போது, நாட்டு மக்கள் தாக்கப்படும் போது நீங்க எப்படி இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்துல வந்து நீங்க ஈடுபடுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆதங்கம். ஓகே மேடம், பேசலாம் மேடம். நம்ம எங்களோட காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்துல இன்னைக்கு வந்து இதுக்கு சிவியரா கண்டனன்ஸ் தெரிவிச்சிருக்கோம். நாளைக்கு 25ஆம் தேதி நாடு தழுவிய அளவுல நாங்க எல்லாருமே வந்து கேண்டில் மார்ச் நடத்த இருக்கிறோம். இது வந்து ரொம்ப வருந்தத்தக்க செயல், வரலாற்று பிழைமிக்க செயல். கண்டிப்பா பாஜக இதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நோக்க வேண்டும். இதுலயும் வந்து ஹிந்து முஸ்லிம் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கை. மேடம் இங்க பாருங்களேன், எங்களுக்கு அளவில்லாத தேசபக்தி இருக்கிறது. இந்த நாடு ரொம்ப நல்லா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுல எக்கச்சக்கமான விவரிக்கவே முடியாத அளவிற்கு தேசபக்தி இருக்கிறது. அந்த தேசபக்தி இருக்கு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால பொறுப்பாக இருக்க வேண்டியவர்கள் அதை செய்யாம இருக்கும்போது அதை கேள்வி கேட்காம இருக்க முடியாதுங்கிறதுனாலதான் இந்த கேள்விகளை எல்லாம் நாங்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. மேடம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அருணாச்சல் பிரதேசத்தினுடைய MP தபீர் கவ் அப்படிங்கிறது அவருடைய பெயர். அவர் வந்து சீனா வந்து கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டரை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க, நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களவையில வந்து சபாநாயகர்கிட்ட கோரிக்கை வைத்து மன்றாடி கண்ணீர் விடாத கொடுமையாக பேசினார். யாருமே அதை பத்தி பேசல, பதிலே சொல்லல. அப்போது கூட அவர் சொன்னார், ஜம்மு காஷ்மீர்ல ஏதாவது பிரச்சனைனா இந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகங்களும் பேசுது, எல்லாரும் பேசுறாங்க, ஏன் அருணாச்சல் பிரதேசத்தை பத்தி பேசவே மாட்டாங்கிறீங்கன்ட்டுலாம் அழுதாரு. அழுகாத கொடுமையாக பேசினாரு. நீங்க புல்வாமா தாக்குதல் நடந்த போதெல்லாம் யாருமே போகல ஜம்மு காஷ்மீருக்கு. ஆனா இந்த தாக்குதல் நடந்த பிறகு பிஜேபியினுடைய முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாருமே ஜம்மு காஷ்மீருக்கு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் என்ன? மணிப்பூருக்கு போகாத யாருமே இங்க போயிட்டு இருக்கிறாங்களே, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? பிஜேபி வந்து என்ன போர்ட்ரே பண்ண விருப்பப்படுது அப்படின்னா, ஆஃப்டர் ஆர்டிகல் 370 வந்து காஷ்மீர் வந்து ரொம்ப சேஃபான ஒரு ஜோனா வாழ்றதுக்கு ஆயிடுச்சு அவங்களுடைய போர்ட்ரே. சோ என்ன பண்றாங்க, இப்போ கொஞ்ச நாள்ல வந்து அமர்நாத் யாத்திரை வந்து ஸ்டார்ட் ஆகும். அமர்நாத் யாத்திரை அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து சகோதர சகோதரிகள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான யாத்திரை. நார்த் இந்தியால இருந்து சவுத் இந்தியால இருந்து நிறைய பேர் போய் அங்க குவியக்கூடிய யாத்திரை. இதை எப்படி போக்கஸ் பண்ணுது பாஜக அப்படின்னா வந்து அமர்நாத் யாத்திரை எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பெரிய த்ரெட்டா வந்து நடந்திருக்கு. ஆர்டிகல் 370 நாங்க கொண்டு வந்து காஷ்மீரை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா நாங்க வந்து வச்சிருந்தோம். பட் வந்து வேணும்ட்டே வந்து ஒரு சதி திட்டங்களை வந்து தீட்டி இப்படி வந்து பண்றாங்க. அமர்நாத் யாத்திரைக்குள்ள வந்து நாங்க ஒரு பெரிய அளவுல வந்து ஒரு அட்டாக் நடத்தி இந்துக்களுக்கு வந்து யாத்திரை பண்றதுக்கு வந்து ஒரு சேஃபான ஜோனா வந்து நாங்க அதை கிரியேட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னுட்டு
நிறைய பாஜக தலைவர்கள் வந்து வாய்ப்பட பேசுறதே வந்து நம்ம பாக்குறோம். ஓகே. மணிப்பூர்ல நடந்தது நம்ம நாட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய ஒரு பெரிய பயங்கரவாதம். ஓகே. டெரரிசம் அப்படிங்கறதோட ஒரு ரூட் காசே RSSல இருந்து தான் உருவாகுறது. ஓகே. காந்தியை ஏசுகிறார்கள், கோட்சேவை பூஜிக்கிறார்கள். ஓகே. தி ஐடியாலஜி ஆஃப் RSS ஓட அந்த சித்தாந்தத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே வந்து காந்தியை ஏசுகிறார்கள், கோட்சே வந்து பூஜிக்கிறார்கள். இவங்க மணிப்பூர்ல வந்து நம்ம நாடு வந்து நாட்டுக்குள்ளேயே சூறையாடப்படுவது, அங்க கலவரங்கள் நடக்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அருணாச்சல பிரதேசம் துண்டாடுறத பத்தி அவர்களுக்கு கவலையே இல்லை. சைனா நம்மள வந்து திருடிக்கிறது, நம்மள வந்து ஆக்கிரமிச்சுக்கிறத பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. எங்க அவங்களால பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா காஷ்மீர்ல தான் அவங்களால பாலிடிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த நாட்டுல ஜம்மு காஷ்மீர்லயும் மிலிட்டன்ட் தான் சொல்றாங்க, மணிப்பூர்லயும் மிலிட்டன்ட் தான் சொன்னாங்க. ஆனா அங்க போகாத ஒருத்தருமே அங்க மத்திய அரசாங்கத்தினுடைய இணையமைச்சருடைய RK சிங்கினுடைய வெளியுறவுத்துறையினுடைய இணையமைச்சர் RK சிங்கினுடைய வீடு தீ வைத்து எரிக்கப்பட்டது மிலிட்டண்டால. அங்க ஒரே ஒரு பிஜேபியினுடைய தலைவரும் அங்க போகல. ஆனா இங்க எல்லா மாநிலத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் அவங்க இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்களே. இது எங்களுக்கு புரியல உண்மையாலுமே. இது என்ன அரசியல் ஆக்குறார்கள் இல்லையா? UP எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அவங்க பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுதுங்க. 22ஆம் தேதி நம்ம நாட்டுல இப்படி ஒரு பெரிய அட்டாக் நடந்திருக்கு. அங்க மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல, நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்துல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதை நம்ம எப்படி பாக்குறது, இதை நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கறத வந்து பொறுப்புள்ள இந்திய குடிமகன்கள் ஒருத்தரும் வந்து இந்த நாட்டு அமைச்சர்களுக்கும் நம்மளுடைய நாட்டோட முதன்மை மந்திரியான நம்மளுடைய பிரதம மந்திரிக்கு வந்து நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. அவங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். நாக்பூர் அப்படிங்கிறது அங்க இருந்து செலுத்தக்கூடிய ஒரு ஆயுதத்தை அங்க ஜம்மு காஷ்மீர்ல அவர்கள் வெடிக்க வைத்து அவர்களுடைய ஆட்சி எங்கெல்லாம் எப்பெல்லாம் எலெக்ஷன் வரணுமோ அப்பெல்லாம் மலர வேண்டும். அதுதான் அவங்களுடைய அஜெண்டா. அதற்காக நீங்க இந்து முஸ்லிம் கலவரத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு நாட்டை துண்டாடுவீர்களா என்றால் எப்படி? இவங்க வந்து கொண்டாட்டம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் 30 அன்னைக்கு நாக்பூர்ல வந்து RSS ஓட 100th இயர் ஆஃப் செலிப்ரேஷன் அப்படின்னா நாக்பூர்ல சாவா அப்படின்ற ஒரு சினிமா வந்து முதல்ல வந்து அங்க ரிலீஸ் பண்ணி அங்க இந்து முஸ்லிம் பிரச்சனையை வந்து அவர்கள் அங்க வந்து கலப்பி விடுவாங்க. அதுதான் அவர்களுக்கு கொண்டாட்டம், உச்சக்கட்ட கொண்டாட்டம், சாடிஸ்ட்னஸோட உச்சக்கட்ட கொண்டாட்டம். கல்லறைகளை தோண்டி பார்ப்பது, கல்லறைகள்ல உறங்கி கொண்டிருக்க இஸ்லாமிய தலைவர்களை பத்தி வந்து கொடுஞ்சல் பேசுறதுதான் வந்து அவர்களுக்கு உச்சக்கட்ட கொண்டாட்டம். தேர்தல் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வந்து மத கலவரத்தை வந்து தூண்டாடுவதுதான் வந்து தூண்டி விடுவதுதான் வந்து அவர்களுக்கு உச்சக்கட்ட அவர்களுடைய அஜெண்டாவாக இருக்கிறது. இதெல்லாம் விடுத்து இந்த நாட்டுடைய பன்முகத்தன்மையை, வேற்றுமையில் ஒற்றுமையை காப்பாற்ற இந்த நாட்டுக்காக நல்லது செய்ய பாஜக அரசு முயல வேண்டும் என்பது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. ரொம்ப நன்றி மேடம்.